قل هو الذي ذرأكم في الأرض وإليه تحشرون ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام خاتم الأنبياء والمرسلين. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இறைவனின் அருள் பொங்கும் ரமலான் மாதத்தில் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தலைப்பினூடாக தொடராக பல முக்கியமான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் பெண்களுக்கு திருமணத்தின் போது மணக்குடையை கொடுத்துதான் மணம் முடிக்க வேண்டும், அப்படி மணக்கொடை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது ஹராம், அது தடுக்கப்பட்டது என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை தாண்டி ஒரு பெண்ணிடத்திலிருந்து பொருளாதாரத்தை வரதட்சணை என்கின்ற பெயரில் வாங்குகிறார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். இஸ்லாம் ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி பெற வேண்டும், எப்படி அதை அனுபவிக்க வேண்டும் என்கிற அழகான வழிகாட்டுதலை நமக்கு சொல்கிறது. எனக்கு தேவையானது இருக்குது, நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், எனக்கு தேவையானது இருக்குது, இந்த பொருளாதாரம் யாருக்கு தேவை இருக்குதோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை நீ இதை புடி அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்கன்னா, இதா ஜாஅக மின் ஹாலல் மாலி செய்யுன், இந்த பொருளாதாரம் உனக்கு கிடைக்குமே ஆனால், எப்படி இந்த பொருளாதாரம் உனக்கு கிடைக்குமே ஆனால் அந்த ஹைரு முஸ்ரிஃபின் வாலா சாயிரின், அதாவது நீ கேட்காம, அந்த பொருளாதாரம் உனக்கு கேட்காம கிடைக்குது, அல்லது நீ எதிர்பார்க்காம, அதாவது இப்படி இவங்க கொடுப்பாங்களா இவங்க தருவாங்களா என்று நீ எதிர்பார்க்காம உனக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் நீ அதை வாங்கிக்க. உனக்கு அப்படி தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீ அதை தர்மம் செஞ்சிரு. அது உனக்கு 2 கூலி உனக்கு பொருளாதாரம் கிடைச்சிச்சுன்னா ஏதோ ஒரு இலவசமாக உனக்கு கிடைக்குது, அன்பளிப்பாக கிடைக்குது, அப்படி நீ உனக்கு கிடைச்சி நீ அதை எதிர்பார்க்கல, அது தேவை உள்ளவனா நீ இல்லை, நீ கேட்கல, ஆனால் உனக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வாங்கி நீ தர்மமாக செஞ்சிரு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இல்லாமல் மாலா, இது இல்லாமல் நீ கேட்டு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல், அல்லது நீ எதிர்பார்க்கீங்க. இப்போ பொண்ணு வீட்டுலாம் நீங்கள் இந்த வீட்டுக்கு போனால் இப்போ நம்ம கேட்கலைனாலும் ஒரு 50 பவுன் போட்டுருவாங்க, ஒரு 100 பவுன் போட்டுருவாங்க, ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு போகிறோம்ல. நம்ம கேட்கல, ஆனால் இந்த வீட்டுக்கு போனால் இது கிடச்சிரும், இவ்வளோ கிடச்சிரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு போகிறீங்களா, அப்படி உனக்கு கிடைக்கும். அப்படிக்கு நீ ஏக்கத்தோட எதிர்பார்ப்போடு இருக்கும்போது உனக்கு கிடைக்குதுன்னு சொன்னால், அப்போ நபிலா சொல்கிறாங்க, அலா தத்தபி ஓ நஃப்ஸக, அதிலிருந்து உன் நஃப்ஸை அதிலிருந்து பின்னால் தள்ளிரு, அதை எதிர்பார்க்காத, அதை வாங்காத என்று சொல்கிறார். அப்போ ஒரு அன்பளிப்பாக கிடைக்குது, இங்கே போனால் இவர் கொடுப்பாரு வாங்கிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்போடு போகக்கூடாது. எதிர்பார்ப்போடு இருந்ததுன்னா அதிலிருந்து உன் மனசை நீ பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ பெண் வீட்டுக்கு போனால் அவங்க பெரும்பாலான நோக்கம் என்ன, தௌஹீத்வாதின்னு நம்ம கொஞ்சம் பேர் அதை வாங்கக்கூடாதுன்னு நம்ம இருப்போம், அது தடுக்கப்பட்டது, அல்லாஹ்ட்ட நாளைக்கு குற்றமாயிரும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பேர் இருப்போம். ஆனால் ஒரு பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறாங்க, கல்யாணம் பேசும்போதே மற்ற விஷயங்களை பேசுவதை தாண்டி இங்கே எவ்வளோ கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு தான் பெரும்பாலும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு திருமணம் நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செஞ்சு வெற்றி எங்கே இந்த உலகத்திலும் வெற்றி அடைஞ்சிங்க, நாளைக்கு மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். எப்படியாப்பட்ட பெண்ணை கிடைச்சா கட்டினா வெற்றி கிடைக்கும்? நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஒரு பெண்ணை திருமணம் செய்வது 4 காரணங்களுக்காக திருமணம் செய்கிறாங்க. இதை நம்ம திருமணத்தின் போது இதை கவனிக்கிறதே இல்லை, இந்த செய்தி நமக்கு ஞாபகம் வரதே இல்லை. ஆனால் அடிக்கடி நம்ம ஹதீஸில் கேட்குறோம், பேச்சில் கேட்குறோம், ஆனால் ஒரு திருமணம் என்று பேச்சு வருகிற போது இந்த செய்தி நமக்கு ஞாபகம் வருகிறதா என்பதை சிந்திச்சு பாருங்கள். என்ன சொல்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஒரு பெண் எதற்காக திருமணம் செய்யப்படுகிறான்னு சொன்னால், லி மாலிகா, அவள்கிட்ட இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிற செல்வத்திற்காக, வா ஜமாலிகா, அந்த பெண் அழகாக இருக்கிறாள் என்பதற்காக திருமணம் செய்யப்படுகிறாள். அதை தாண்டி அப்புறம் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, வா ஹாபிஹா வா நசாபிஹா, அதாவது அந்த குடும்ப பாரம்பரியம் இருக்குல்ல, இந்த ஊர்லேயே அவங்க பெரிய ராயல் ஃபேமிலி, அப்படி ஃபேமிலி இப்படி ஃபேமிலி, அந்த அந்தஸ்து, அதுக்காக திருமணம் படிக்கப்படுகிறார் என்று சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, வலி தீனிஹா, நீங்கள் மார்க்கம் உள்ள பெண்ணு, அதற்காக திருமணம், இந்த 4 காரணங்களுக்காக திருமணம் செய்கிறாங்க. நீங்கள்
மார்க்கம் உள்ள தீன் உள்ள பெண்ணை திருமணம் செய்து நீங்கள் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் சொல்கிறாங்க. 4 விஷயத்தை சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஒரு வழிகாட்டுதலையும் சொல்கிறாங்க. இந்த 4 விஷயத்துக்காக பெண் திருமணம் செய்யப்படுகிறாள், ஆனால் நீங்கள் மார்க்கம் உள்ள பெண்ணை, தீன் உள்ள பெண்ணை, இஸ்லாத்தை அழகான முறையில் புரிந்து இருக்கிற அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து நீங்கள் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த மார்க்கத்தோடு இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் இந்த உலகத்தில் எப்படி வாழுங்கிற அழகான முறையில் அந்த குடும்பத்தை அழகான முறையில் கொண்டு போவா, ஒரு மகிழ்ச்சியான முறையில் கொண்டு போவா, அந்த குடும்ப கட்டுப்பாடோடு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் போகிற போது அந்த குடும்பம் அழகாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக போகும். அதை தாண்டி நீ பொருளாதாரத்துக்காக கட்டிட்டு வந்தேன்னு சொன்னால், அல்லது அளவுக்காக கட்டிட்டு வந்தேன்னு சொன்னால் மற்ற பிரச்சனைகள் அங்கே எழும். அதனால் நீ உனக்கு வெற்றி வேணுமா, இந்த உலகத்தில் வெற்றி வேணுமா, நாளை மறுமையில் வெற்றி வேணுமா, அப்போ நீங்கள் ஒரு தீன் உள்ள பெண்ணை, இஸ்லாத்தை அறிந்திருக்க பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. அடுத்த அல்லாஹ் திருமுறை குர்ஆனில் சொல்கிறான், தவறான முறையில் உங்களுக்கிடையே பொருளாதாரத்தை நீங்கள் உண்ணாதீர்கள். ஒருத்தருடைய பொருளாதாரத்தை நீங்கள் தவறான முறையில் உண்ணாதீர்கள். பொருளாதாரத்தை விட்டு 2 கேள்வி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. ஒன்று, நீ எப்படி சம்பாதிச்ச அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது, அதை நீ எப்படி செலவு பண்ண என்கிற 2 கேள்வி இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுக்கு இடையிலே இருக்கிற பொருளாதாரத்தை நீங்கள் ஒருவருடைய பொருளாதாரத்தை ஒருவர் தவறான முறையில் உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான் நமக்கு. அப்போ ஒரு பொண்ணு வீட்டில் போய் நம்ம எந்த அடிப்படையில் வாங்கினாலும் அது தவறு தானே. அல்லாஹ் என்ன சொல்கிறான், கொடுத்து நீங்கள் மணமுடிக்கும் பெண்களுக்கு மகத்தொகை மனமும் வந்து கொடுத்து விடுங்கன்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்று சொல்கிற அந்த சட்டத்தை மீறி நம்ம அங்கேருந்து எந்த வகையில் எப்படி வாங்கினாலும் அது குற்றமாயிரும், தவறான முறையில் பெற்றதாகிரும் என்று நாம் இதை புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஒரு ஆழமான ஒரு செய்தி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அநியாய முறையில் ஒருத்தன்ட்ட பொருளாதாரத்தை பறிச்சிடுற, ஒருத்தனுக்கு அநியாயம் செய்கிற, ஏதோ ஒரு வகையில், ஒன்று பொருளாதார ரீதியாக ஒரு அநியாயம், அல்லது மான ரீதியாக ஏதோ ஒரு அநியாயம், அல்லது ஏதோ ஒரு வகையில் நீ அநியாயம் செஞ்சிடுற. அப்படிங்கும்போது நாளை மறுமையில் உனக்கு நீங்கள் இந்த உலகத்திலே வந்து அவங்கள ஹலால் ஆக்கிக்கிங்க. நபி நான் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் உன்னுடைய சகோதரன் ஒருவனுக்கு நீ அநியாயம் செஞ்சுட்டேன்னு சொன்னால் அதை இந்த உலகத்தில் அவர் உயிரோடு இருக்கும்போது போய் ஹலால் ஆக்கிங்க. ஒருத்தருக்கு பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு அநியாயம் பண்ணிட்டோம், அல்லது அவர் மான மரியாதையில் ஏதோ அநியாயம் பண்ணிட்டோம், அவர் உயிரோடு இருக்க காலத்தில் போய் நான் இப்படி செஞ்சுட்டேன், அல்லாஹ்க்காக மன்னிச்சிடுங்க, நாளைக்கு மறுமையில் எனக்கு குற்றம் முடிச்சிடாதீங்க என்று நீங்கள் அதை ஹலால் ஆக்கி கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் ஹலால் ஆக்கி கொள்ளுன்னு சொன்னால் நாளை மறுமையில் நீங்கள் செய்த அநியாயத்திற்காக உங்களிடத்திலே நன்மை இருந்தால் அந்த நன்மையை பிடிங்கி அங்கே கொடுக்க முடியும். இது 2 விதமாக வருதில்லை. ஒரு திவாலானவன் யார் என்று சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்கிறாங்களே, அதே செய்தி இங்கே நபிகள் சொல்கிறாங்க. உங்களிடத்திலே நன்மை, நாளைக்கு நீங்கள் அவங்க பொருளாதார ரீதியாக அநியாயம் செஞ்சுருக்கலாம், அல்லது மான ரீதியாக ஏதாவது அநியாயம் செஞ்சுருக்கலாம். அதற்கு நாளை மறுமையில் எப்படி கணக்கு தீர்க்கப்படும் சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற நன்மையை பிடுங்கி அங்கே கொடுத்துருவான். யாருக்கிட்ட நீங்கள் அநியாயம் செஞ்சீங்களோ அங்கே கொடுத்துருவான். இல்லை அதையும் தாண்டி இல்லை, நீங்கள் வேறு வகையில் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட நன்மை இல்லைன்னு சொன்னால் அவருடைய பாவத்தை பிடுங்கி உங்கள் மேலே வச்சுருவான். நாளைக்கு நம்ம குற்றவாளியாக பாவவாளியாக நரகத்தில் போய் தள்ள வேண்டியிருக்கும். அதனால் இந்த உலகத்திலே நீங்கள் ஹலால் ஆக்கி கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு இப்போ நான் சொன்னேன், நம்ம ஒருத்தன் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பதற்காக பள்ளியாசில் போய் பிச்சை எடுக்கிறானே, அவன் மனமும் தான் கொடுப்பான். தன் மருமகனுக்கு மனமும் தான் அவன் கொடுப்பான். எவ்வளோ கஷ்டத்தோடு வேதனையோடு நம்மளை இப்படி இழிவுபடுத்தி விட்டானே என்ற எப்படியாவது பெண்ணை கரையேற்றணுமே என்று நினச்சி தானே அவன் கொடுப்பான். வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு ஒரு 5 பவுன் 10 பவுன் 20 பவுன் சம்பாதிச்சுட்டு வந்து எத்தனை ஒரு பிரிவோட வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை. இங்கே எத்தனை உறவுகளை பிரிஞ்சு, சொந்தங்களை பிரிஞ்சு, மனைவி மக்களை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு தான் அவன் பொருளாதாரத்தை சம்பாதிச்சுட்டு வரான். அப்படி சம்பாதிச்சு அந்த பொருளாதாரத்தை வரதட்சணை என்கிற பெயரால் ஒரு மாப்பிள்ளை வாங்கிட்டு போயிட்டான், ஒரு ஆண் வாங்கிட்டு போயிட்டான்னு சொன்னால் அவன் மனம் வந்து சந்தோஷம் தரையாக கொடுப்பான். ஒரு 20 பவுன் போடுறான், இன்றைக்கு கணக்கில் 20 பவுன் போட்டானா 20 லட்ச ரூபா ஆயிடுச்சு. கல்யாண செலவு 5 லட்ச ரூபா, அப்புறம் சீர்வரிசை அது இதுன்னு அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா. குறைஞ்சபட்சம் ஒரு குறைஞ்சு ஒரு சின்ன திருமணம்னா கூட இன்றைய சூழலில் ஒரு 30 லட்ச ரூபா ஒரு ஆண் மகன் சம்பாதிக்க வேண்டும் சொன்னால், வெளிநாட்டில் போய் அது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான்னு சொன்னால் எத்தனை இழப்புகளை சந்தித்து அவன் சம்பாதிக்கிறான். அப்போ அந்த மன வேதனையோடு அதை கொடுக்குறானே, அது எப்படி ஒரு ஆண் மகனுக்கு ஹலால் ஆகும்? அப்படி வாங்குகிற பொருளாதாரத்தினால் நாளைக்கு அவன் மறுமையிலே நின்றால், இறைவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என் மகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவன் என் இடத்துல பிடுங்கிட்டான்னு சொன்னான். இந்த அதிராமட்டில் சொன்னமே, ஒரு வீடு கட்டணும், ஒரு வீடு கட்டுறது குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்ச ரூபாய் வேணும். அப்போ ஒரு வீடோட கொடுக்குற போது அவன் சந்தோஷத்தையாக கொடுப்பான். 4 மகளுக்கு வீடு கொடுக்கணும்னு சொன்னால் நான் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா, குறைஞ்சபட்சம் 2 கோடி ரூபா அவன் மனமும் வந்து மகிழ்ச்சியோட சொந்தம் நல்லா இருங்கன்னு சொல்லியா கொடுப்பான். எப்படியா இருந்தாலும் அவன் உள்ளத்தில் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை இவன் சாதாரணமாக வாங்கிட்டு போகிறான் என்ற மனவேதனை அவனுக்கு நிச்சயமாக இருக்கும்.
அப்படி மனவேதனையோடு இருக்கிற போது நாளை மறுமையில் அதற்காக எவன் வரதட்சணை வாங்கினானோ அவனிடத்தில் இருந்த நன்மை எதுன்னு இருந்தால் அதை பிடுங்கி மாமனாட்டை கொடுத்துருவான். அப்படி நன்மை இல்லைன்னு சொன்னால் மாமனாட்டத்தை பாவத்தை பிடுங்கி மாப்பிள்ளைக்கு வச்சுருவான். இது இந்த உலகத்தில் வேணுமால் மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நான் ஆண்மகன் வாங்கிட்டேன்னு சொல்லலாம். ஆனால் நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக நாம் நம்முடைய நன்மைகளை இழந்தது இல்லாமல் அடுத்தவனுடைய பாவத்தையும் சுமக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடும். ஆக பொருளாதாரம் என்பது எந்த வகையிலும் நாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதித்த வகையில் மட்டும்தான் அந்த பொருளாதாரத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமே தவிர எந்த தவறான முறையிலும் நாம் அனுபவிக்கக்கூடாது. அதை தாண்டி இந்த திருமணத்தில் பெண்களிடத்தில் வாங்குவது ஏதோ ஒரு வகையில் எப்படியாவது வாங்கின்னு தான் எதிர்பார்க்குறாங்களோ ஒழிய அது தகுதிவாதியாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி எப்படியோ ஒரு வகையில் நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு பெரும்பாலான மக்கள் அதில் விதிவிலக்காக இருக்கலாம், உறுதியாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான மக்கள் அது எப்படியேன்னு கிடைத்து விடாதா என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ் உள்ளத்தை அறிந்தவன் என்ன சொல்கிறான்? உங்கள் பிடரி நரம்பை விட மிக அருகாமையில் நான் இருக்கிறேன், உங்கள் உள்ளம் உங்களிடத்தில் என்ன பேசுகிறது என்பதை நான் அறிவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம உள்ளம் என்ன சொல்கிறதுன்னு இந்த உலகத்துக்கு வேணால் நம்ம ஏமாற்றிடலாம். நான் கேட்கல, நான் எனக்கு வேண்டாம் என்று நான் உலகத்தில் ஏமாற்றிடலாம். என் உள்ளம் என்ன சொல்லுது என்பதை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான். அதற்கு நாளை மறுமையில் அல்லாஹ் கணக்கு திருத்துருவான். எனவே இந்த விஷயத்தில் இது ரொம்ப நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். திருமணம் இந்த குடும்ப இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையில் இந்த திருமணம் ஆரம்பிக்கிற போது இந்த வரதட்சணை என்கிற செயலால் இந்த இஸ்லாமிய சமூகம் எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கிறது, எத்தனை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் அங்கங்கே பார்க்கிற போது தெரியும். அதை புரிந்து கொண்டு அதை நாம் அல்லாஹ்வும் மறுமையை நம்பக்கூடிய நாம அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்ய